ஆக்சுவலி குட்டீஸ் இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனல்ல சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாமா. போன எபிசோட் லாஸ்ட்ல ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் பேசுறாங்க. ஹீரோயினுடைய அம்மா அப்பா நீங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா இது எதுல இருந்து ஆரம்பிச்சது, டேட்டிங் பண்ண உடனே கல்யாணம்ன்றீங்களேன்னு சொல்லிட்டு கேட்க உடனே நம்ம ஹீரோயினும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்ப நம்ம ஹீரோ அவனா ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு வாய் எடுக்க வர, ஆனா டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட இரு நானே கதையை சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நானும் ஹீரோவும் வந்துட்டு ஸ்கூல் டைம்ல ஒன்னா தான் படிச்சோம். எனக்கு ஹீரோ மேல கிரஷ் இருந்தது. பட் ஆனா வந்துட்டு நான் வந்துட்டு ரொம்ப டாப் ஸ்டூடெண்ட்ன்றனால என்னோட லெவன் அவன்கிட்ட சொல்லாம போயிட்டேன். டேட்டிங்ல அவனை பார்த்தோன்னே எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால தான் நான் மேரேஜ் வரைக்கும் இந்த விஷயத்த கொண்டு வந்தேன்னு சொல்ல ஹீரோயினுடைய ஃபேமிலி நீங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாதுமா, எங்களுக்கு ஓகேன்னு சொல்ல அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக அவசரமா வேலையெல்லாம் பார்க்க, ஆனா இந்த சிஸ்டர் ஜாங் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினுக்கு வேலை மேல வேலை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாதி நாள் ஆஃபீஸ்லயே ஓட்டிடுறாங்க. சோ அர்ஜென்ட்டா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணாங்க, ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோ என்னம்மா வீட்டுடைய ஹவுஸ் ஹோல்ட் சர்டிபிகேட் எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்க, ஹீரோயின் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் நீ எடுத்துட்டு வந்துட்டியான்னு கேட்க, ரெண்டு பேருமே எடுத்துட்டு வந்தாச்சு. ரெண்டு பேருமே வந்துட்டு மேரேஜ் சர்டிபிகேட் வாங்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு போனா, ஆனா அங்க என்ன சொல்லிடுறாங்க, நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு கொஞ்சம் லேட்டா வந்திருக்கீங்க, ஆஃபீஸ் க்ளோசிங் டைம் இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் தான், ஆனா ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இல்ல, சீக்கிரமா போயிட்டு போட்டோஸ் மட்டும் எடுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்ல ரெண்டு பேருமே தலை தெறிக்க ஓடிட்டு இருக்காங்க ஒரு மேரேஜ் போட்டோ எடுக்கிறதுக்காக. ரெண்டு பேருமே கியூட்டா செம்மையா வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு வந்துட்டு ஆஃபீஸ்க்கு போனா ஆஃபீஸ் க்ளோஸ் ஆயிடுது. வீக்கெண்ட் வேற, அவ்வளவுதான் இப்ப நெக்ஸ்ட் வீக் தான் எடுக்க முடியும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமா இருக்க, ஹீரோ இங்க பாருமா நெக்ஸ்ட் வீக் தானே நம்ம வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது, போட்டோவை கொடுத்து நம்ம ஜஸ்ட் ரெஜிஸ்டர் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாளப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்தா. ஹீரோயினோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து என்னம்மா நீ ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டியாமே, உன்னோட மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா கேட்கறாங்க. ஹீரோயின் எல்லாரும் ஆர்வமா கேட்கறாங்களே அப்படின்றதுக்காக அச்சோ சர்டிபிகேட் கார்லயே விட்டுட்டு வந்துட்டோம், கார் வந்துட்டு சர்வீஸுக்கு போயிடுச்சு, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஹீரோ எதுக்கா நீ இப்ப அவங்க கிட்ட போய் சொன்னேன்னு கேட்க, ஹீரோயின் இல்லப்பா எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேட்கறாங்க, அவங்களுடைய ஆர்வத்தை வந்துட்டு நான் கஷ்டப்படுத்த விரும்பல, நம்ம இன்னும் சர்டிபிகேட் எடுக்கலன்றது அதனால தான் நான் போய் சொன்னேன்னு சொல்ல ஹீரோ பரவாயில்ல விடுன்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஹீரோட்ட பேசுறாங்க. ரெண்டு பேருமே இப்ப மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, அதனால உங்க அம்மாவை வந்துட்டு நாங்க பார்த்தா நல்லா இருக்கும்பான்னு சொல்ல ஹீரோ உடனே அம்மா உடனே கண்டிப்பா என்னோட ஃபேமிலியை நான் உங்ககிட்ட மீட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய அதாவது ஹீரோனோட ஃபேமிலி கிட்ட சொல்ல என்னப்பா இன்னும் அங்கிள் ஆண்டினே கூப்பிட்டு இருக்க, அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிடலன்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பா சொல்ல ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அப்பா அவருக்கு இப்பதானேப்பா பழகி இருக்காரு, இதுக்கப்புறம் பழகிப்பாருன்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோ அம்மா அப்பான்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. இப்ப ஹீரோனுடைய அப்பா வந்துட்டு ஹீரோ மட்டும் தனியா கூட்டிட்டு வந்து தன்னோட பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது, எப்ப கோவப்படுவா என்னெல்லாம் வந்துட்டு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இங்க ஒரு மாதிரி சர்டிபிகேட் கிடைக்கலன்னு சோகமா தான் இருக்காங்க, ஆனா அதை வெளியே காமிச்சிக்கவே இல்ல. இப்ப ரெண்டு பேருமே வந்துட்டு வெளியே வராங்க. ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்றதுக்கு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோ சொல்றான் சர்டிபிகேட் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் நம்ம வாங்கிக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாதுன்னு சொல்ல ஹீரோயின் வாங்க போங்கன்னு பேசுறாங்க. ஹீரோ என்னமா இதுன்னு கேட்க, அதுவா கல்யாணம் ஆயிடுச்சுல அதனால வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே போவ. ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போற வரைக்குமே நின்று எட்டி பார்த்துக்கிட்டு அங்கிருந்து நம்ம ஹீரோவே கிளம்பிடுறா. அடுத்த நாள் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருடைய போட்டோஸ் மேரேஜ் போட்டோ இருக்கும் இல்லையா, அந்த போட்டோவை நம்ம ஹீரோ என்ன பண்ணா அவனுடைய பர்ஸ்ல எடுத்து வச்சுக்கிறான். ரொம்ப ஹாப்பியா நம்ம ஹீரோயினோட போட்டோவே உத்து பார்த்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் கிட்ட நம்ம சிஸ்டர் ஜாங் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காமிச்சு இன்னைக்கு ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண போறோம், அதனால வந்துட்டு நல்லபடியா ட்ரெஸ் போட்டுட்டு வரணும், உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து போட்டுக்கோ, நம்ம டின்னருக்கு போக போறோம்னு சொல்ல ஹீரோயினுக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. பிகாஸ் ஏன்னா ஹீரோயின் இன்னைக்கு ரெண்டு பேருமே சேர்ந்து டின்னருக்கு போலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பண்றது ஆஃபீஸ் விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஒரு மெசேஜ் தட்டி விட்டுறாங்க, நான் டின்னருக்கு வரலன்னு சொல்லிட்டு. இப்ப சிஸ்டர் ஜாங்கும் நம்ம ஹீரோயினும் வந்துட்டு லிப்ட்ல இருக்கக்குள்ள ஹீரோவும் அவனுடைய கொலிக்கும் வந்துடுறாப்ல. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு நீ சிஸ்டர் ஜாங் கூட எங்கேயாவது போறியான்னு கேட்க, ஆமா அவங்க தான் வந்துட்டு ஒரு கிளைண்ட் கூட டின்னர் இருக்குன்னு சொன்னாங்க, நான் அங்கதான் போறேன்னு சொல்ல ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுது இந்த சிஸ்டர் ஜாங் மேல. ஏன்னா மேரேஜ்க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் போற டின்னரு இப்படி வந்து நடுவுல கெடுத்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா அந்த கடுப்புல நின்றுட்டு இருக்க இந்த சிஸ்டர் ஜாங் வர ஹீரோடைய கொலிக்கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு வர இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்ல நிறைய ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்குன்னு சொல்ல, ரூமர்ஸ் பரவிட்டு இருந்தா உங்களுக்கு என்ன உங்க வேலையை மட்டும் பாருங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து சொல்லிட்டு போயிட சிஸ்டர் ஜாங்கோடைய மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ வந்துட்டு சிஸ்டர் ஜாங் என்ன பண்ணாங்க போயிட்டு கார் எடுத்துட்டு வரேன்னு போறாங்க பாருங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் தனியா நின்னுட்டு இருக்கா. ஹீரோ அவனுடைய கோட்டை கட்டி ஹீரோயினுக்கு போத்தி விடுறான். ஹீரோயின் எதுக்கு இப்ப நீ சிஸ்டர் ஜாங் கிட்ட இப்படி கோவமா பேசினன்னு கேட்க, ஹீரோ உடனே ஆமா அப்புறம் உன் கூட சேர்ந்து போல டின்னர் டேட் போலான்னு இருந்தா அவங்க தான் நடுவுல பொண்ணு கெடுத்துட்டாங்க இல்லையா, அதுவும் இல்லாம ஆபீஸ்ல வந்து ரூமரு அது இதுன்னு பேசினா என்ன பண்றது சொல்லு, அவங்க கொஞ்சம் ஓவரா தான் போறாங்க, அதுக்காக தான் நான் பிடிச்சி
பிடிச்சி கத்தி விட்டேன்னு சொல்ல ஹீரோயின் அதுக்கா நீ கத்தி விட்ட, உன் கூட நான் வெளியே வரலன்றதுக்கு அதனை கத்தி விட்டேன், சரி ஓகே ஓகே அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோடைய கோட்டை கொடுத்துட்டு அங்கிருந்து குடுகுடுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் சிஸ்டர் ஜாங் அந்த கிளைண்ட்டை மீட் பண்றதுக்காக போவேன். அந்த கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய பேச்சுல செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிடுறாப்ல. பத்தாதுக்கு வந்துட்டு நிறைய சரக்கு வர ஊத்தி ஊத்தி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயினுமே வேற வழி இல்லாம ஏன்னா சரக்க வேணான்னு சொன்னா அது மரியாதைக்கு உள்ளாவது இருக்காது இல்லையா, அதனால ஹீரோயினுமே அதை குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ போனை பார்த்துட்டு இருக்கா. அவனுடைய வந்துட்டு கூட ஒரு கொலீக் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காப்ல. ஆனா அந்த கொலீக் கண்டுபிடிச்சிடுறாப்ல, என்னப்பா உனக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, போனை பார்த்துட்டு இருக்கா, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கனால தானே மெசேஜ் வரும் போன் வரும்னு சொல்லிட்டு போனை பார்த்துட்டு இருக்கான்னு கேட்க ஹீரோ சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க முடியாது போல இருக்கேன், கூடிய சீக்கிரம் ஒரு நாள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை உங்ககிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய கொலீக் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படி இந்த சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு அப்படியே வெக்கம்லாம் தாங்கவே இல்லை, கீழே குனிஞ்சு சிரிச்சிட்டு வேற இருக்கா நம்ம ஹீரோ. ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் நல்லா குடிச்சிட்டாங்க இல்லையா, ஏகப்பட்ட போதை ஆயிடுச்சு போல இருக்கு. சிஸ்டர் ஜாங் நம்ம ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வந்து ஏதாவது கேப் கிடைக்குமான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இன்னுமே ஹீரோயினை பத்தி எந்த தகவலுமே கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு யதார்த்தமா வர மாதிரி அந்த ஹோட்டல் முன்னாடி வந்து என்னாச்சு உங்களுக்கு கேப் கிடைக்கலையா, நான் வேணா அவங்க ரெண்டு பேருமே டிராப் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோ நம்ம ஹீரோயினை பின் சீட்ல உட்கார வச்சுட ஹீரோயின் அப்படியே போதையில உட்காந்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் ஜாங் இவ ரொம்ப ஓவரா குடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல பார்த்தாலே தெரியுது மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் ஜாங்க வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு ஹீரோ என்ன பண்ணா ஹீரோயினை அவளுடைய வீட்டுக்கு கூட்டு போறப்ப ஹீரோயினுடைய பர்ஸ்ல இருந்து ஹீரோனோட வீட்டு சாவி ஹீரோடைய கார்ல விழுந்துடுது. இப்ப நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா கதவு மூடி இருக்கு. ஹீரோயின் கிட்ட சாவி எங்கன்னு கேட்க ஹீரோயின் போதையில எனக்கு தெரியலன்றாங்க. ஹீரோ கதவை தட்டி பாக்குறான், கதவும் ஓபன் ஆகல. ஹீரோ உடனே ஹீரோனோட அம்மா அப்பா கால் பண்ணி நீங்க வீட்டுல இல்லையான்னு கேட்க இல்லப்பா நாங்க ஹீரோனோட ஆன்டியை பாக்கிறதுக்காக கொஞ்சம் வெளியே வந்திருக்கோம், என்னப்பா ஆச்சுன்னு கேட்க இல்ல இந்த மாதிரி நான் வந்தேன் சாவி இல்ல அப்படின்னு சொல்ல உடனே வந்துட்டு ஐயோ சாவி நாங்க எடுத்துட்டு வந்துட்டோமேப்பா, அதனால என்ன இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆச்சுல, உன் வீட்டுக்கு வந்துட்டு என் பொண்ணு கூட்டிட்டு போப்பா, அவளோட திங்ஸ் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் காலையில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்து பாத்தீங்கன்னா போதையில இருக்காங்க. ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப டக்கு நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கழுத்துல வந்துட்டு கோலம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. யாரு நீ எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய முகத்தை பார்த்துட்டு ஓ நீ தானா, சரி சரி எங்க வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஹீரோ எம்மா போயிட்டு தூங்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை படுக்க வச்சு மேல பெட்ஷீட்டை போத்தி விட்டா பெட்ஷீட் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ பிடிச்சிக்கிட்டு உன்ட்ட ஒன்னு சொல்லட்டுமா, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, அதனாலதான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே சம்மதிச்சேன் தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோடைய டையை பிடிச்சி பக்கத்துல இருக்க. நம்ம ஹீரோவும் ஐயோ இந்த பிள்ளை என்னமோ பண்றாடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அமைதியா இருக்க. ஹீரோயின் உன் கண்ணு நல்லா இருக்கு மூக்கு நல்லா இருக்குன்னு தனித்தனியா வர்ணிச்சு படக்குன்னு சொல்லிட்டு தூங்கிட்டாங்க. ஹீரோ உசுப்பேத்தி விட்டுட்டு இப்படி பண்ணி விட்டுட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு கடுப்பாய் என்ன பண்றா எந்திரிச்சு வர. அப்ப நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணா உங்க அம்மாவுடைய அந்த பிரஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு ஒரு மருந்து இருக்கு, ஆனா அந்த மருந்து உங்க அம்மாவுக்கு வேலை செய்யும், ஆனா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில விடிஞ்சிடுது. இன்னுமே ஹீரோயின் போதை தெளியாம அப்படியே படுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் எந்திரிச்சு கூட வரவே இல்ல. ஹீரோ ஹீரோயினுக்கு தண்ணி எடுத்துட்டு காஃபி எடுத்துட்டு வரா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து இதெல்லாம் நம்ம கனவுல கூட நடக்குமான்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிதான். ஹீரோயின் ரொம்ப நேரம் கழிச்சு கண் முழிச்சு பாக்குறாங்க. ஐயோ இது என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு பேந்து திரும்பி முழிச்சு பார்த்துட்டு கீழே வர அங்க ஹீரோ சமைச்செல்லாம் வச்சிருக்கான். கூடவே ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு உனக்காக சமையல் பண்ணி வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோ, ஆக்சுவலி இதுதான் என்னோட வீட்டு சாவி, இது இதுக்கப்புறம் உன்னுடைய வீட்டு சாவியும் கூட, இது இதுக்கப்புறம் நம்ம வீடு ஓகேவான்னு சொல்ல ஹீரோயினுக்கு இந்த லெட்டர் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயினுடைய திங்ஸையும் ஹீரோயினுடைய அம்மா அப்பா இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். இப்ப அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினுடைய டிபார்ட்மெண்டோடைய மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க போல இருக்கு, அவர் ஏதோ தப்பு பண்ணாருன்றதுக்காக. அதனால அவர் அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்புறாங்க. சிஸ்டர் ஜாங் இந்த ஆளுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி திமிரா பேசிட்டு இருக்க. ஹீரோயின் வந்து அவங்களோட கொலீக்ஸ் கிட்ட இதுக்கப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட்டை யாரு பாத்துக்க போறான்னு சொல்ல யாராவது புதுசா லீடர் தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சாப்பிட போலான்னு போகல அவங்களுடைய பழைய டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அத அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு ஹீரோயின் பக்கத்துல ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு ஹீரோயினை பார்க்க வர ஹீரோயினும் இந்த பொண்ணும் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு போனா அங்க நம்ம ஹீரோ ஃபுட் கோர்ட் கிட்ட நின்னுட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் ஹீரோவை இடிச்சிடுறாங்க. ஹீரோ இப்ப சாப்பாடு வாங்கலான்னு பார்க்கக்குள்ள அவனுடைய ஃபுட்டு கார்டை வந்துட்டு அவனுடைய டிபார்ட்மெண்ட்லயே வச்சுட்டு வந்துட்டா போல இருக்கு. சாப்பாடை வேற வாங்கிட்டான். பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க டக்குன்னு அவங்களுடைய கார்டு எடுத்து யாருக்குமே தெரியாம ஹீரோவுக்குமே சேர்த்து பில் பண்ணிடுறாங்க. ஹீரோ சாப்பாடு எடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயினுமே சிரிச்சுக்கிட்டு சாப்பாடு எடுத்துக்கிட்டு போவ எங்கேயுமே இடம் இல்ல, ஹீரோ பக்கத்துல மட்டும்தான் அந்த டேபிள்ல தான் இடம் இருக்குது. ஹீரோயின் வேற வழி இல்லாம டக்குன்னு ஹீரோ பக்கத்துல இருக்க டேபிள் உட்கார ஹீரோவுடைய கொலிக் ஹீரோவுடைய கழுத்துக்கிட்ட ஒரு கீரல் இருக்கிறத பார்த்து என்னப்பா கழுத்துல கீரல் இருக்கு, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது இருக்கான்னு கேட்க ஹீரோயின் இந்த வார்த்தையை கேட்டுட்டு ஷாக்காவா அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பை, see you.